காதலர்கள் மறுபடியும் ஒண்ணு சேரணுங்கிறதுக்காக நான் பண்ற தியாகம். நீங்க 2 பேரும் ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். எங்களுக்கு விவாகரத்து கிடைச்ச மறுநாளே நீ மனோகர கல்யாணம் பண்ணிக்கணும். ஆமா டாக்டர், நீங்க எழுதி கொடுத்த மாத்திரை தான் கொடுத்துருக்கோம். இப்ப பரவாயில்ல. ஓகே டாக்டர், நாளைக்கு நான் அம்மா ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்துடுறேன். சரி டாக்டர். சரி அத்தை, நீங்க கவலைப்படாம இருங்க, எல்லாம் சரியாயிடும். ஆமாமா, நீ எதை நினைச்சு கவலைப்படாத. அம்மா அம்மா, ஐயோ அம்மா, என்ன ஜமாக்கு? இல்ல அம்மா, திடீர்னு பிரஷர் அதிகமாகி மயங்கி விழுந்துட்டாங்க. அம்மா வாமா, டாக்டர் கிட்ட போலாம். கிளம்புமா. வேண்டாம் மாதவி, இப்ப எனக்கு சரியாயிடுச்சு. இல்லம்மா, எதுக்கும் ஹாஸ்பிடல்ல போய் செக்அப் பண்ணிடலாம். ஆனா ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு வாங்களே சீக்கிரம். இல்ல மாதவி, இப்பதான் டாக்டர்கிட்ட பேசினேன். அவர் சொன்ன மாதிரி அம்மாக்கு கொடுத்துருக்கோம். அம்மா இப்ப பெட்டரா ஃபீல் பண்றாங்க. அம்மாவை நாளைக்கு கூட்டிட்டு வந்தா போதும் டாக்டர் சொல்லிட்டார். மாதவி, என்னம்மா நீ எதையாவது நினைச்சு மனசு போட்டு குழப்பிக்காதன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். எப்படி மாதவி, ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பிரச்சனை பண்ணிட்டே இருந்தா அம்மால எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? என்ன சொல்றீங்க? கோகிலா வீட்டை விட்டு போயிட்டா. நீ வெளியில போனதுக்கு அப்புறம் வீட்டுல பிரச்சனையா இருக்கு மாதவி. அதுல கோச்சுக்கிட்டு குழந்தைகளோட கோகிலா வெளியில போயிட்டா. கூடவே அவன் மாமனாரும் போயிட்டு. என்ன சொல்றீங்க? அண்ணா, என்னடா இது? கோகிலா கோச்சுக்கு போயிட்டாளா? அக்கா, நான் சொல்றேன் என்ன நடந்ததுன்னா, அவளை போக விட்டுருக்க கூடாது. அண்ணா, நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அவளை போக விடாம தடுத்துருக்கலாம்ல. எங்க பேச்ச அவ கேட்கவே இல்ல மாதவி. இல்லனா நீங்க பொறுப்பு இல்லாம பேசிட்டு இருக்கீங்க. என்னதான் பிரச்சனையா இருந்தாலும் அவளை போக விடாம தடுத்துருக்கணும். மாதவி, நாங்க தடுக்கணும் தான் பார்த்தோம். ஆனா அத்தை மயங்கி விழுந்ததும் அவங்கள கவனிக்கிறது தான் எங்களுக்கு முக்கியமா தெரிஞ்சது. ஆனா கோகிலா இந்த அளவுக்கு போவான்னு நாங்க நினைச்சு கூட பார்க்கல. என்ன நீ? கோகிலாவுக்கு என்ன தெரியும்? அவ தனியால வெளியில போய் என்ன பண்ணுவா? புருஷனோட ஆதரவும் இல்லாம குழந்தைங்களை வச்சுக்கிட்டு அவ என்னென்ன கஷ்டப்படுவாளோ. அக்கா வாங்கக்கா, கோகிலா எங்க இருந்தாலும் கூட்டிட்டு வந்துடலாம். வாங்க. அம்மா, நீ எதுக்கும் கவலைப்படாத. கோகிலா எங்க இருந்தாலும் சரி, அவளை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துடுறேன். சரியா? வாங்கக்கா. எங்க போயிருக்காலும் தெரியலையே. எங்க மேடம் போடும்? போயிட்டே இருங்க, நான் சொல்றேன். மாதவி, கோகிலோட புருஷன் வீட்டுல போய் பார்க்கலாமா? அங்க போயிருக்க மாட்டாக்கா. அந்த ஆளையே வேண்டான்னு சொல்லி உதறி விட்டுட்டு வந்திருக்கா. எப்படி அங்க போவா? அப்ப எங்கதான் போயிருப்பா? தெரியலக்கா, தேடி பாப்போம். டிரைவர், அந்த கோயில் பக்கத்துல நிறுத்துங்களேன். இங்க வந்திருப்பான்னு நினைக்கிறியா? கோவம் தனியட்டோன்னு கோயிலுக்கு வந்திருப்பா. பாக்கலாம்க்கா. கோயில் பூட்டி இருக்கு. போலாம்.
ஏமா இங்க ஒரு பொண்ணு 2 குழந்தைகளை கூட்டிட்டு வந்தாளா பாத்தீங்களா? இல்லைங்களே, பார்க்கல. அக்கா வாங்க தேடி பாக்கலாம். வா போய் பார்க்கலாம். கொஞ்சம் நிறுத்துங்க. ஒரு பொண்ணு 2 குழந்தைகளை கூட்டிட்டு இந்த பக்கம் எங்கயாவது வந்தாங்களா? தெரியாதுமா. இல்ல நீங்க எங்கயாவது பாத்தீங்களா? இல்லம்மா, நான் பார்க்கல. எங்க போனானே தெரியலையே. இவ்வளவு பெரிய சிட்டில எங்கன்னு தேடுறது? ரொம்ப தூரம் போறதுக்கு சான்ஸ் இல்லக்கா. எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிடலாம். எனக்கு நம்பிக்கை இருக்கு. அம்மா கோச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொல்றீங்க. ஏதாவது ரயில்வே ஸ்டேஷன் பீச்னு போய் பார்க்கலாமா? இல்ல அவகிட்ட பணம் இல்ல. வெளியூர்லாம் போயிருக்க மாட்டா. நான் அப்படி சொல்லலாமா? இப்பெல்லாம் கோச்சிட்டு போய் ட்ரெயினுக்கு குறுக்க நிற்குதுங்க, இல்லை கடலில் குதிக்குதுங்க. அதுக்கு தான் சொன்னேன். வாய் மூடுங்க. என் அக்கா அப்படிலாம் பண்றவல்ல. பேசாம வண்டியை ஓட்டுங்க. நாட்டு நடப்பு சொன்னமா, கோச்சிக்காதீங்க. யாருக்கும் தெரியாம பொண்ணு பையன் கல்யாணத்தை முடிச்சிட்டீங்க. இவ்ளோ பெரிய ஃபேமிலி நீங்க இப்படி செஞ்சது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன பண்றது லக்ஷ்மி, ஜாதகத்துல இப்படிதான் நடக்கணும்னு இருந்திருக்கு. நீங்க ஜாதகத்தை இவ்வளவு நம்புறீங்களா என்ன? என்ன பண்றது, சூழ்நிலை வந்தா நம்பித்தானே ஆகணும். Are you okay? என்னங்க நடந்தது எதுவும் வீட்டுக்கு தெரிய வேண்டாங்க. சரி. அருணா எங்க? அவங்க அண்ணியும் அண்ணாவும் வெளியில போயிருக்காங்க. அப்படியா? இப்ப வந்துருவாங்க. அப்படியா? பக்கத்துல தான் போயிருக்காங்க. சரி சரி. இதோ வந்துட்டாங்களே. வாமா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா? என்னங்க இவங்க எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். ஓ, வணக்கம். என்னம்மா கல்யாணம் ஆகி 1 மாசம் ஆயிடுச்சு போல இருக்கு. இன்னும் தாலி பெருக்காம மஞ்ச கயிறு கட்டியிருக்க. இப்பதான் ஹனிமூன் போயிட்டு வந்தாங்க. இனிமேதான் தாலி பிரிச்சு கோக்கணும். இப்பதான் ஹனிமூன் போனாங்களா? லக்ஷ்மி, இதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். இந்த பேச்ச விட்டுரு. அதுக்கில்ல பானு அக்கா, சரியான நேரத்துல தாலி பெருக்கி போடலன்னா அதுவே தோஷமாயிடும். சரி சரி, இதெல்லாம் அவங்க பாத்துப்பாங்க. நம்ம கிளம்புவோம். வரங்க. வரங்க. வாங்க. போயிட்டு வரோம். நில்லுங்க. 2 பேரும் பிரிய போறேன்னு சொல்லிட்டு ஜோடியா எங்க வெளியில போயிட்டு வர்றீங்க? கல்யாணம் பண்ணி ஒத்துமையா வாழாத நீங்க பிரியணும்னு முடிவெடுத்த பிறகு ரொம்ப அனுசரணையா இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த காலத்து பொண்ணுங்க மனசு எனக்கு புரிய மாட்டேங்குது. நான் பெத்த பொண்ணு தான் வாழ்க்கை போனாலும் பரவாயில்ல, தன்னை மதிக்காத ஆம்பளைய அவனோட காதலியோட சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறா. ஆனா இந்த கீதா வீட்டுக்குள்ள நுழைஞ்சதும் உங்க அண்ணனை மயக்கி
கழுத்துல தாலியும் வயித்துல குழந்தையும் ஏத்துக்கிட்டான். அண்ணி எதுக்கு இந்த பேச்செல்லாம்? பேசுவேங்க, பேசுவேன். என் பொண்ணு தாலி பெருக்காம இருக்காளேன்னு ஒருத்தர் கேட்டுட்டு போறான். ஆனா அந்த தாலியை இப்ப இவ கழட்டிட போறான்னு நான் அவங்க கிட்ட சொல்ல முடியுமா? இல்ல நானும் என் குடும்பமும் நாளைக்கு தலை நிமிர்ந்து தான் அவங்க முன்னாடி நிக்க முடியுமா? பெருசா பேச வந்துட்டாங்க. என் பொண்ணு வாழ்க்கையோட எதிர்காலம் என்ன ஆகும் தெரியாம நான் இங்க நிலைக்கிட்டு இருக்கேன். இதை விட ஒரு கொடுமை ஒரு தாய்க்கு என்ன வேணும்? அம்மா, என் வாழ்க்கை இப்படிதான் நான் டிசைட் பண்ணிட்டேன். அதுக்கு தீர்மானமா ஒரு முடிவும் எடுத்தாச்சு. என்ன முடிவு? இதால விவாகரத்து பண்றதா? ஆமா. அப்போ இப்பவே இதால வெளியில போச்சு. என் பொண்ணு வாழ்க்கையை கெடுத்துட்டு இவர் எந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு இருப்பாரு? என்ன என் பொண்ணை சாகடிச்சுட்டு தான் போகணும்னு முடிவே பண்ணிட்டீங்களா? சொல்லுங்க. பானுமா, இப்ப கூட அருணாவை சாகடிக்க பார்த்திருக்கான் இந்த கலெக்டர். ஏதோ கடவுள் புண்ணியத்தில் நம்ம பொண்ணு புழைச்செழுந்து வந்திருக்கா. அருணா தூக்கு மாத்திரை சாப்பிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டு நாம செஞ்ச புண்ணியத்துல உயிர் பழைச்சு வந்து நிக்கிறான். எல்லாத்துக்கும் இந்த ஆள் தான் காரணம். ஆமா, இப்பதான் அந்த ஹாஸ்பிட்டல் இருந்து எனக்கு வேண்டி ஒருத்தர் போன் பண்ணி சொன்னா எல்லாத்தையும். கலெக்டர், என் பொண்ணை கொண்டுட்டு அந்த மாதவி கூட சேர்ந்து வாழலாம் நினைக்கிறியா? தொலைச்சிருவேன். அப்பா, எல்லாமே நான் சொல்லிதான் நடக்குது. இதுல நீங்க குறுக்கிடாதீங்க. கலெக்டர், நாங்க பெத்த பொண்ணு, நாங்க உயிரா வளர்த்த பொண்ணு. அவ எங்களையே தூக்கி எறிஞ்சு பேசுறான்னா எல்லாத்தையும் காரணம் நீதான்டா. இப்ப நீங்க கை எடுக்கல, உங்க மரியாதை கெட்டிடும். என்னடி பேசுற? பெத்த அப்பனே எதிர்த்து பேசுறியா? இதுக்கு மேல நீங்க ஒரு வார்த்தை பேசுனீங்க, உங்க மரியாதையும் கெட்டிடும். எப்ப நீங்க என் புருஷன் மேல கை ஓங்குனீங்களோ, இதுக்கு மேல இந்த வீட்ல ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டோம். இந்த நிமிஷமே நாங்க இந்த வீட்டை விட்டு போறோம். நான் கட்டி இருக்கிற புடவைய கூட கொடுத்து அனுப்பிச்சிடுறேன். வேணாங்க, இனிமே இந்த வீட்ல நம்ம இருக்கவே வேணாம். நீங்க வாங்க, சொல்றது கேளுங்க, நீங்க வாங்க போலாம்.